சரியா? சென்னையிலிருந்து குடிசைகள் அகற்றப்படுவது தொடர்பாக நாம் பேசுகிற எல்லா செய்தியும் தெரிஞ்சு தான் பேசுகிறோம். என்ன கேட்குறோம்? 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில், கடந்த 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சியில் கட்டாயம் மீள் குடியேற்றம் செய்யப்பட்ட கண்ணை நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், எண்ணூரில் இருக்கிற ஆல் அண்ட் எடர் நகர், ஃபிஷர்மேன் குடியிருப்பு, இதிலெல்லாம் நீங்கள் என்ன பிடுங்குனீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு பேசுங்க. விஜய் பற்றிலாம் விஜய் வந்து என்ன பிடுங்குவார்னு எங்களுக்கு தெரியும். ரைட், ஓகேவா? அதனால் உடனே உங்களை கேள்வி கேட்டாலே நன்றி கெட்டவர்கள், நேற்றெல்லாம் நன்றி கெட்டவர்கள் நம்ம செஞ்ச, நீங்கள் என்னடா உதவி செஞ்சீங்க? மேலே அவ்வளோ கழுத்தில் வெட்டி கொண்டீங்க, போட்டிக்கிட்டவனை வேங்க வயலில் பீ தண்ணி குடிக்க வச்சிங்க, திண்ணியத்தில் பீயை தின்ன வச்சிங்க. பேசலாமா? அவ்வளோ கோபம் இருக்குது, அவ்வளோ ஆற்றாமை இருக்குது. நேற்று கூட கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோற்றதுக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தம். கொளத்தூரில் அவை நகர் இடிக்கப்பட்ட போது திமுக ஆட்சிக்கு வந்த 2021, 2022 கொளத்தூர் அவை நகர் 50 வருஷமாக வாழ்ந்த மக்கள், 50 வருஷமாக வாழ்ந்த மக்களை வீடு கட்டி 2 மாடி வீடு கட்டி வாழ்ந்த மக்களை அங்கே பூங்கா வரப்போகுது, நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு ஒரே ஒரு கோர்ட் ஆர்டரை காமிச்சு எங்கள் மக்களோட வாழ்க்கையை சூறையாடின அயோக்கிய ராஸ்கள் 2 பேருமே, திமுகவும் அதிமுகவும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓட்டு கேட்டு வரும்போது தான் எங்களை உங்களுக்கு மாண்புக்குரிய வாக்காள பெருமக்களே, எங்கள் அப்பா, மாமா, சித்தப்பாலாம் சொல்லுவீங்க. எங்கள் வீட்டை இடித்து எங்கள் பிள்ளைங்களோட கல்வியை சூறையாடும் போது மட்டும் நீதிமன்ற உத்தரவு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்தீங்க. இந்த விஜயம் நாளைக்கு வருவார். ஏன்னா இந்த சிஸ்டம், இந்த பேசிக் சிஸ்டம் இப்படி தான் இருக்குது. இதை எதிர்த்து என்ன செய்ய முடியும், என்ன வேலை செய்யலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இந்த பார்வையோடு தான் எல்லாத்தையும் அணுகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்காதீங்க, நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க, தோற்றது திமுக இல்லை தமிழ்நாடு, டேய் நீங்கள் ஜெயிச்சா மட்டும் தமிழ்நாடு வாழ்ந்துருமா, என்னடா இது? அதனால் அவை நகர் சேரி மக்கள் 50 வருஷம் வீடு கட்டி வாழ்ந்த மக்களை, பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த பிள்ளைங்களை பார்த்தா வீடு இல்லை, இடித்து தரமட்டம் ஆகிட்டார் மு.க. ஸ்டாலின் தன்னோட கொளத்தூர் தொகுதியில் 2022, 2021. அதை பற்றி நான் நேற்று பேசியிருக்கலாம்ல. எவ்வளோ தூரம் போச்சு அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போடணுன்னு. வேணாம். திமுகவுக்கு ஒரு வரலாறு உண்டு, ஒரு அரசியல் உண்டு. எங்கள் அப்பாவும் திமுக, எங்கள் தாத்தாவும் திமுக, நானும் திமுக தான் ஓட்டு போட்டேன். அந்த விஷயங்களில் உண்மையிலே வருத்தமாக இருந்துச்சு திரு மு.க. ஸ்டாலின் தோற்றுறது. அதனால் சரி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி கடந்து போயிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லோருமே பட்டியலின மக்களை விஜய் ஜெயிக்க வச்சிட்டாங்க, நன்றி கெட்டவங்க, நீங்கள் என்னடா செஞ்சீங்க? எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? எவ்வளோ பேசணும்? பட்டியலின மக்கள் கொதிச்சு போயிருக்கிறான். அவ்வளோ துரோகம். பீ தண்ணி குடிச்சவனே குற்றவாளி ஆக்கிட்டு நீங்கள் ஒருத்தராவது இந்த 5 வருஷத்தில் எங்கள் பக்கம் நின்று இருப்பீங்களா? ஒருத்தர் சொல்லுங்க. உங்கள் கூட கூட்டணி வச்சு நின்னானா? அவன் பேசினானா வாயை திறந்து? எவனுமே பேசல. அவ்வளோ கோவமும் அவ்வளோ ஆற்றாமையும் இருக்குது. அது ஒரு இயல்பான ஒரு அலையா அந்த நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. அது யார் வரணுன்றத விட இந்த தேர்தலோட முடிவை தான் நான் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன். இந்த தேர்தல் முடிவை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் முடிவை விட இது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்க போகுதுன்னு சொன்னேன். ஏன்னா யார் வரணுன்ற ஆப்ஷனை விட யார் வரக்கூடாதுன்ற கோபம். அதிமுக 5 வருஷம் ஆஞ்சுன்னா திமுக மேலே திரும்பும், திமுக 5 வருஷம் இருந்ததுன்னா அண்ணா திமுக மேலே திரும்பும். இந்த 2 ஆப்ஷனில் தமிழ்நாட்டில் ஏமாற்றி நின்றீங்கல்ல, ஒருத்த 3ஆவது தான் வந்துட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். அப்போ ரிவ்யூ பண்ணிக்க. ஐம் வெரி சாரி, நான் பேச வந்தது இதை இல்லை. ரைட், 75 பட்டியலின ஆளுமைகளை, பட்டியலின ஆட்களை இந்த தேர்தலில் விஜய் கட்சியில் தாவேக்கா நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்ற செய்தியை நேற்று பகிர்ந்தோம். ரொம்ப சந்தோஷம். ரைட்டா? இதோட நின்று போயிடல. இப்போது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு பட்டியலின கட்சிகள், பட்டியலின இயக்கங்கள் இனிமேலாச்சும் உருப்படுங்க. இந்த பண்ணை அடிமைத்தனமாக பண்ணையாருக்கு வேலை செஞ்ச போதெல்லாம் போதும். இனிமேலாச்சும் உருப்பட்டு பட்டியலின கட்சிகள், ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனை, பட்டியலின இயக்கங்கள் உருவாக்குங்க. தமிழ்நாடு அளவில் முழுக்கும் ஒரு பட்டியலின கூட்டமைப்பை உருவாக்குங்க. பட்டியலின கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைங்க. உங்களுக்குள்ள கூட்டணி வைங்க. அப்புறமா வெங்காயம் விளக்கு மாற்று இதுக்கெல்லாம் கூட்டணி வைக்கலாம். உங்களுக்குள்ள கூட்டணி வைங்க. இனியும் ஒரு வேங்கை வயல் விஜய் ஆட்சி இல்லை, அவங்க அப்பா ஆட்சி வந்தாலும் நடக்கக்கூடாது. இனி ஒரு மேலவளவு நடக்கக்கூடாது. இனி ஒரு கவின் படுகொலை அனுமதிக்கவே கூடாது. இதுக்கான வேலை திட்டம் நம்மகிட்ட என்ன இருக்குது? வழக்கம் போல ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் சேப்பாக்கம் வல்லூர் கோட்டையில் தான் பண்ண போறோம். எதுக்கு கட்சி, எதுக்கு இயக்கம்? அதே கண்ணன் ஆர்ப்பாட்டம் தான் பண்ண போறேன்னா எதுக்கு?
அதானே. அப்போ நமக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கணும்ல. எல்லா சாதிகளுக்கும் ஒரு வேலை திட்டம் இருக்குது. வன்னியர் சங்கம், முதலியார் சங்கம், நாடார் சங்கம், எல்லா சாதி அமைப்புக்கும் சாதி சங்கத்துக்கும் ஒரு வேலை திட்டம் இருக்குது. அவனோட அரசியல் கட்சி அதை கரெக்டான அந்த பவரை யூஸ் பண்ணி சமூகத்தை காப்பாற்றுது. ஆனால் இங்கே பட்டியலின கட்சிகளுக்கு ஒரு சமூக இயக்கமோ இல்லை. பறையர் சங்கமோ, அருந்ததியர் சங்கமோ, தேவேந்திர குலத்தார் சங்கமோ, இவங்களோட சமூக இயங்கியல், இந்த இயக்கம் அரசியல் கட்சியா என்ன சாதிச்சிருக்கு? ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கே தோற்று போகிறோம்? இங்கே தான் தோற்று போகிறோம். ஆகவே நடிகர் நாடாளமா, தற்குறிகள் அதெல்லாம் நமக்கு வேணாம். அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துக்கிட்டோம். பட்டியலின கட்சிகளை சேர்ந்த பட்டியலின கட்சிகள் ஒருங்கிணைந்து, பட்டியலின இயக்கங்கள் தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்கள். இந்த 5 வருட விஜய் ஆட்சி காலம், தாவேக்காவுடைய ஆட்சி காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 2 திராவிட கட்சிகளை நாம் சந்தித்த சாதி இழிவுகளையும் வன்கொடுமைகளையும் தொடராமல் இந்த தாவேக்காவை டிமாண்ட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியுன்றது தான் மெயின் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி தோலாம் தொப்பலுங்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அதுக்கு நேரத்தை வீணாக்காதீங்க. ரிவ்யூ பண்ணுங்க, உங்களை சீர்தூக்கி பாருங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றது தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் இழுத்துட்டு வந்த தேரை நீங்கள் பின்னாடி இழுத்துன்னு போய் பஞ்சர் ஆக்கி நிற்க வச்சுருக்கீங்க. அதனால் இனிமேலாவது மக்களுக்காக சிந்திச்சு வேலை செய்வோம் அப்படின்றது தான் இந்த நேரலைன்னு சொல்ல வர செய்தி. நாம் விஜயை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்குது, நீல கொடி இருக்குது, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தத்துவம் இருக்குது, எல்லோருக்குமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் இந்தியாவில் தேவை. மறு கட்டமைப்புக்கு உருவாக்கப்பட வேண்டிய 3 சித்தாந்தம்: சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3ஐயும் மறுக்கிறது பார்ப்பனியம், பெரும் முதலாளித்துவம். இது 2த்தையும் வேறு இருக்கணும். தொடர்ந்து இந்த தோத்த உடனே திமுக ஆதரவாளர்கள், திமுகலாம் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க நேற்றுலேருந்து, நாம் இன்னும் எழுந்து போராடுவோம்னு. 10 வருஷமாக எங்கே போனீங்க? 10 வருஷமாக சென்னைக்கு வெளியே கட்டாய மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களுக்குன்னு எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் பேசணும். ஒரு லைக் போட்டிருப்பீங்களா பதிவுக்கு? இன்றைக்கி வந்து நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு லைக் போட்டிருப்பீங்களா? ஒரு கமெண்ட் ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்களா? இல்லைன்னா பட்டியலின மக்களோட குழந்தைகளுக்கு கல்வி உதவி பிச்சை எடுத்து கேட்டுறோம், நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பீங்களா? சொல்லுங்கள். எங்களோட கருத்தை நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாதா? திமுக தான் ஆதரிக்கணுமா? இது என்ன நியாயம் சொல்லுங்கள். அப்போது விஜய் வந்தால் பாலாரம் தேனாரம் ஓடுறோன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இந்த சாதி அமைப்பின் சிஸ்டத்தில், பார்ப்பனை கட்டமைப்பில், முதலாளித்துவ கட்டமைப்பில் ஒரு மயிரும் நடக்காதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் மாற்றான் வந்துக்கிறான், அவனை டிமாண்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஓட்டு போடுற குடியரசுன்ற இந்த சிஸ்டத்தை ஏற்றுக்கிறோம்ல, அப்போ அவனையும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். உடனே வந்து அவன் பக்கம் தள்ளி விடுறது. எங்களை யார் பக்கமும் தள்ளாதீங்க, எங்களுக்குன்னு ஒரு அரசியல் தெளிவு இருக்குது. பாபா சாஹேப் மொழியில் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் இந்துக்களின் உப பிரிவு அல்ல, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் இந்திய சமூகத்தில் தனிப்பட்ட ஒரு வகை பட்டியலினம். எங்களுக்கான தனித்த அடையாள கூறுகள், அரசியல் கூறுகள் இருக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். அதுதான் 3வது குறள். நாங்கள் இந்த அரசியலை தான் பேசுவோம், இப்படி தான் செய்வோம். ஜெய் பீம்.